ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். அப்படின்னா என்னதுடி? அப்படின்னா தெரியாதா? அப்படின்னா புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஓ அப்படியா? அப்படின்னா இது என்னது? லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்படின்னா மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அப்படின்னா இது எனக்கே தெரியும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எங்க அப்பா அம்மா பேரு எங்கடி? இத எங்க அப்பா அம்மாவோட பேர் இங்க இருக்குடி. ஆமாடி. நம்ம ஊஞ்சலாடி விளையாண்டோம்ல அந்த பூங்கா தானே இது? ஆமாடி. இது நம்ம கேமராமேன் வீரமணி அண்ணாவோட ஃப்ரெண்டு தானடி? ஆமாடி. பாத்தியா? இது நம்ம டியூஷன்ல ஷூட்டிங் எடுத்தோம்ல அவங்க தானே? ஆமாடி, அவங்களே தாண்டி. இது நம்மள கூட்டிட்டே போகாத கோவில் தானே? அப்படியா? ஏன் கூட்டிட்டே போகல, விட்டுற. டீ பாய் வடவல்லியா? நம்மளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரா இவரு? சார நேர்ல பார்த்தோன்னே கேட்கணும்டி. மனுஷா அவர் கடைக்கு அவரே விளம்பரம் பண்ணிக்கிறாரா? இட்ஸ் டூ பேட். பாரு, மருதுமன் இருக்கிற அயோப்பிங் காலையில ஷூட்டிங் எடுத்திருக்காரு. இது நம்ம கிட்ட சொல்லல. ஆமாடி. குட் ஈவினிங். மேல போங்க, வரேன். பேனா குர்ரா. நடுரைனா என்னதுடி? தெரியலையடி. ஏன்டி என்னாச்சுடி? நம்ம வேணா சார்ட்ட கேட்டு பார்க்கலாமா? ஏய், என்ன? ஒன்றும் இல்லை சார். சுவாதி, சொல்லுமா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சார். அட சொல்லுமா, என்ன? இல்லை சார், ஒரு டவுட்டு. டவுட்டா? ஒரு வாத்தியாருக்கு என்ன அழகு தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஒரு குழந்தை உங்ககிட்ட சந்தேகம்னு வந்துச்சுன்னா அது முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிடணும். சார் சார் சொல்லுமா. நடுரைனா என்ன சார்? என்ன? நடுரை சார். நடுரேவா? அப்படின்னா என்ன? நான் நாளைக்கு சொல்லவா? பல்துறை கலை சொல் அகராதி. இங்க இருக்கு. என்ன காணோம்? ஐயோ. நல்லா குமிஞ்சு பின்னாடி தன்னா வைய, நல்லா ஃபாஸ்டா போகுண்டி. வேணாண்டி. ஏன்டி? ஆமா, கீழே விழுந்துருவோம். அதெல்லாம் விழுக மாட்டோண்டி, நீதான் பயப்படுற. சாரி சாரி, என்னடி அவர் பாட்டுக்கு போறாரு? வாடி போலாம். இர்ரி, நானும் வரேன். ஐயோ, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க கண்ணிலே பட்டோமே. இவங்க எப்படி இங்க?
துரத்துட்டே வராது. சாமி வேற. ஐயோ, பக்கத்துல வந்துட்டான். சார் சார் சார். ஓ, இது வேற. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லடி. கூப்பிட போறீங்களா? எப்படியோ டியூஷனுக்கு வந்துதானே ஆகணும். வாங்க, அப்ப நான் உங்களை பாத்துக்கிறேன். வாடி போலாம். யாருடி சார் இப்ப இருக்காரு? அவர் அப்படிதான்டி. வானம் போலாம். டேய், நடுரேனா என்ன? என்ன நடுரேடா. நடுரே? தெரியல. பாப்பா, யாரா அது பாப்பா. கூப்பிடுறது? ஆ, ஒரு நிமிஷம். ஏற்கனவே வேலைக்கு டைம் ஆச்சு. ஆ, பாப்பா, நடுரேனா என்ன? மென்டலா இருப்பானோ? என்ன கேட்டீங்க? நடுரே பாப்பா, நடுரே. மென்டல் தான். பாப்பா பாப்பா. என்ன இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைச்சிட்டு போறாப்ல? இவர்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும். அண்ணா, நடுரேனா என்ன? ஐயோ, தப்பான ஆள்கிட்ட கேட்டோமோ. புசி, நடுரேனா என்ன? சொல்லு புசி, சொல்லு. அண்ணே, ஒரு நடுரே ஒன்று கொடுங்க. என்ன? ஒரு பால்கோவா பண்ண ஒன்று போடுங்க. கூகுள், நடுரேனா என்ன? கொஞ்சம் அர்த்தத்தை தெளிவா சொல்றியா? நடுரே என்பது மிட்டே அல்லது நூன் என்பதற்கான தமிழ் சொல். இது பகல் பொழுதின் நடுப்பகுதியை குறிக்கிறது. In Tamil, nadure, nadur translates to midday or noon in English. It refers to the middle part of the daytime. சாமி, நடுரேனா என்ன? உனக்கு ஏதாவது தெரியும்? ஹே ஜனனி, சார் என்னடி இன்னைக்கு காணும்? தெரியலையடி. டே சித்தேஷ், சார் எதுக்கு சொன்னாராடா? எதை பத்தி? டியூஷனுக்கு வர்றது பத்தி தான். அதை பற்றி தான் எனக்கு தெரியாது. சார் வழினா ஜாலி தான். சார் வர மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய், எங்காவது வீட்டுக்கு போய் மாட்டிக்காத. இங்கே நீ வேணா இங்கே நான் கிளம்புறேன். சரி, நானும் வரேன். பண்ணிட வேண்டியதுதான். இதுவா, நான் தான் முதல்ல போடா. என்னடி எல்லாரும் போறாங்க? சரி வாடி, நம்மளும் போகலாம். முதல்ல அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு 2 மாதம் டியூஷன் ஃபீஸை கொடுக்கறத நிறுத்தணும். அப்புறம் அவரே தன்னால் நம்ம முன்னாடி நிற்பாரு. பார்த்துக்கிறேன். ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டுல போய் உட்காந்தான். இங்க வீட்டுல உட்காந்தா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க. இப்பதான் சாப்பிட உட்காந்தோம், அதுக்குள்ள நான் மனசை யாரும் அடக்கிறேன். கலந்துட்டாங்க. ஒரு தனி மரத்தடியில போய் உட்காந்துட்டான். மனசை அடக்கிறேன். அங்க போனா அட சுவாதி, இப்போ இங்க சுவாதி, நீ என்னம்மா இங்க? சார் பார்த்தீங்களா, ரோட்டில் கூப்பிட கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. என் மேலே ஏதாச்சும் கோவமா சார்? ஒரே ஒரு டவுட்டு தானே சார் கேட்டேன். அது ஒரு குத்தாமா? இப்படி உங்க வீடு வரைக்கும் வர வச்சிட்டீங்களே, போங்க சார். ஏங்க, என்னாச்சு? என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லை. கனவா? ஸ்வாதி, சாரிடி. எங்கடி? அட லூசி, அங்க பாரு. வாடி போய் பிடிக்கலாம். பட்டக்காலிலேயே படுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க கண்ணிலேயே சிக்கிட்டு இருக்கோம். தப்பு சோறா சாமி. பேசாம உயிர் எடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கு போடலாம்.
ஓ, விரட்டி விரட்டி வராங்களே. ம்ஹும். நீ ஒன்று பண்ணு, நீ அந்த சைடு பாரு, நான் இந்த சைடு போகிறேன், சரியா? இன்னைக்கு எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சே தீரணும். இவர் ஒருத்தர் அடிக்கடி மறைஞ்சு போயிடுறாரு. நல்ல வேலை பார்க்கல. அடங்கொக்கமாக்கா. சார், இப்படி பயந்து பயந்து ஓடுறீங்களே, ரோட்ல கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போறீங்க, டியூஷனுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. என் மேல ஏதாச்சும் கோவமா சார்? ஒரே ஒரு சந்தேகம் தானே சார் கேட்டேன், அது ஒரு குத்தமா சார்? சார் பாத்தீங்களா, ரோட்ல கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. என் மேல ஏதாச்சும் கோவமா சார்? ஒரே ஒரு டவுட் தானே சார் கேட்டேன், அது ஒரு குத்தமா? என்ன கனவுல பார்த்த மாதிரியே பேசுறா? சார், எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு இப்படி பயந்து பயந்து ஓடி ஒளிய முடியுமா சார்? முடியாது. அது மாதிரி தான் சார் நான் கேட்ட கேள்வியும். எப்படி சார் உங்களால ஓடி ஒளிய முடியும்? பாப்பா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். கண்டிப்பா நாளைக்கு உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன், சரியா? பார்க்கலாம். இங்க உட்காரலாமா? இங்கதான். ஏன் இப்படி தாடி விட்டுருக்க? நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, முதல்ல சேவ் பண்ணு, சரியா? கண்டிப்பா பண்ணிடுறேன். ஒரு வாத்தியாரா எனக்கு 35 வருஷம் சர்வீஸ். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் இப்பவும் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு மனசு கிளறியா கிடந்து தவிக்குது. ஆனா நான் உன்னை எதுலையுமே கட்டாயப்படுத்தினதில்லை. நீயா ஆசைப்பட்டு இப்போ ஒரு வாத்தியாரா வந்து நிக்கிற. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த வேலை மனசுக்கு ரொம்ப நிறைவான வேலை. இப்போ அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், கேட்பியா? சொல்லுங்கம்மா. ஒரு வாத்தியாருக்கு என்ன அழகு தெரியுமா? குழந்தைங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது. ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட சந்தேகம்னு வந்து நின்றுச்சுன்னா முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிடணும். கண்டிப்பா. இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நிறைய விஷயம் உனக்கு தெரியணும். நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும். உன் அறிவை நல்லா வளர்த்துக்கணும். ஒரு வாத்தியார் ஆயிட்டோம், பாடத்தை மட்டும் எடுத்தா போதும், புக்ஸ்ல இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுத்தா போதும்னு இருக்கக்கூடாது, சரியா? ஒரு நிமிஷம். இந்த பேனா வந்து எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இந்த பேனாவோட பேரு ஹீரோ. இந்த ஹீரோ பென் மாதிரி நீயும் உன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உன் வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோவா ஜொலிக்கணும். கண்டிப்பாம்மா. சரி, ஆல் தி பெஸ்ட். ஏன் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அம்மா மாதிரி என்னால் ஒரு நல்ல வாத்தியாராக இருக்க முடியல. ஏன்? 8வது படிக்கிற பொண்ணு ஒரு சின்னதாக டவுட் கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கேன், ஆனால் இன்னும் தீர்க்கவே முடியல. அப்படி என்ன டவுட் கேட்டா? நடுவுரைனா என்ன? என்ன? அதான், நடுவுரைனா என்ன? அந்த பொண்ணு கேட்டது இதுதான். நடுரேவா? ஆமாம். என்னவா இருக்கும்? ஒருவேளை ஜாப்பனீஸ் வேர்டா இருக்குமோ? என்ன ஸ்பெல்லிங்கு? ஸ்பெல்லிங் அதான்
நா டு ரே. என்னது இது? ஸ்பெல்லிங் தமிழில் சொன்னேன். இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங்கு? இங்கிலீஷில் NAD. நல்லா யோசிங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிங்களா என்ன? இல்லை. முதல்ல அதை போய் கேளுங்க. அப்புறம் உங்கள் டவுட்டெல்லாம் தானாக கிளியர் ஆயிரும். அதை விட்டுட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு போய் இருக்கிற வேலையை போய் பாருங்க. குட் ஈவினிங். சார், இன்னைக்காவது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லு. சொல்கிறது என்ன சார், எழுதியே காமிக்கிறேன். இன்னைக்கு தான் 5 ரூபா கொடுத்து ஒரு புது பேனா வாங்கிட்டு வந்திருக்கேன். நடுரே. அடி பாவி, நேச்சரை தான் இத்தனை நாள் நடுவுரேன்னு படிச்சியா? உன்னை தம்பி அந்த பெரம்பெடு. ஐயோ சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். கொஞ்சம் தள்ளி பிடிங்கிறாங்கள. சுவாதி, ஒழுங்கா சொன்னா கேளு. கீழே வா. நான் கீழே எல்லாம் வரமாட்டேன். நல்லா தூங்கி 3 நாள் ஆச்சு. உன்னால எனக்கு இந்த 3 நாள் மனசே சரியில்லை சுவாதி. முடியாது சார், நான் கீழே வந்து அடிப்பீங்க. வர பொண்ணெல்லாம் கேவலமா பார்க்குது. பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். ஒழுங்கா சொன்னா கேளு. கீழே வா. முடியாது சார், என்னால் வர முடியாது. நீ மட்டும் கீழே வரல, பிரின்சிபல் கிட்ட சொல்லி உன் டிசி கிழிச்சிருவேன் பார்த்துக்க. சார் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க சார், என்னோட புடுரேவே போயிடும். புடுரேவா? அப்படின்னா அதான் சார், FUTURE. ஐயோ, அது புடுரே இல்ல, ஃபியூச்சர். ரெடி, ரோலிங், ஆக்ஷன். ஒன் மோர். சித்தேஷ், சிரிக்கக்கூடாது, நல்லா மனசு பாருமா. கேமரா பார்த்து பேசு. நல்லா ரிஹர்சல் தான், ஆன் பண்ணல. ஆடு. போடுங்க பால். கொஞ்சம் மிடில் வா. கை தெரியுது. ஒரே நிமிஷங்க, கதவு ஒரு எம்டி ஷர்ட் எடுத்துக்கலாம். ஆட்டாடே, இவங்க வேற கொடுத்தாலும் விட்டாங்களா? சீக்கிரம் காத்தடிக்கிறதுக்குள்ள அடிங்க. 2-3 ஷாட். ஆட போங்கடா. உள்ளவா சுவாதி, உள்ளவா. ஆடு சீக்கிரம். சீக்கிரம். ஆக்ஷன். இல்ல இப்படி இல்ல, இப்படி பாருங்க. நான் நடந்து வர்றது இல்லை, இப்படி பார்த்துட்டு ஏய் சுவாதி சார்டி அப்படி அந்த மாதிரி இப்படி நடந்து வரேன். எப்படி ஆக்ட் பண்ணணும்னா, சுவாதி சார்டி அப்படி சுவாதி சார்டி அங்க பாரு, அங்க சிரிக்காம பண்ணு. சீக்கிரமா ஓடியா, பேட்டரி வேற லோ. இப்படி நடந்து போ, தேடிட்டே நடந்து போயிடும். அப்படி இந்த
போ சுற்றி சுற்றி தேடி பார்த்துட்டு போ. ஓடு, அப்படியே ஓடிப்போ. கட். இல்லை அது கரெக்டு தான். ஓகே. ஆமாங்க. டைலாக் சாமி நடுவில் என்ன ஏதாவது தெரியும்? ஒன்மோர் போலாம்.